ஐயர் யாரு? சங்கராச்சாரியார் என் மத தலைவன். என்ன வச்சிருக்கான்? அடிமையா வச்சிருக்கானா? என்ன மனுஷனா வச்சிருக்கானா? சரிங்களா? சீதை குறிச்சி 1937 அங்க அனைவரும் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1944 வேலாயுதபுரம் அங்கேயும் வந்துட்டு அந்த கிராமத்துல பல பேர் வந்துட்டு இஸ்லாமியர்களாக மாறினாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 குடும்பம், ஒரு 150 குடும்பம், 200க்கு கீழே குடும்பங்கள் தான் வந்துட்டு மாறினாங்க. ஆனா மீனாட்சிபுரம்ங்கிற ஒரு ஊர், இதெல்லாம் வந்துட்டு தென் மாவட்டத்துல நடக்கிற சம்பவம் தான். தென் மாவட்டத்துல நடந்த கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 1981 நடந்த கதை. அந்த நேரத்துல மீனாட்சிபுரத்துல எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீமா மாறிட்டாங்க. அந்த ஊரே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஹமத் நகர்னு அறிவிச்சிட்டாங்க. வாஜ்பாய் அந்த நேரத்துல வந்துட்டு போன கதையெல்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு அது ரொம்ப சென்சேஷனா பேசப்பட்ட ஸ்டோரி அது. அப்ப வந்துட்டு இந்திரா காந்தி தான் வந்துட்டு பிரதமரா இருக்காங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம அதற்கு ஒரு வீடியோவே போடலாம். எங்க பேருந்து இருக்குல்ல, பேருந்து அரசு பேருந்துல கூட அவங்களை இருக்கையில உட்கார விடலங்க, கீழே உட்கார்ந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இது மாறினதுக்கு என்ன காரணம்? நம்மள படிச்சதுனால. எங்க அப்பா வாடா போடனா என்ன வாங்க போங்கங்கனா. ஒரு கல்யாண மண்டபத்துல போனா உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? நீ நானும் ஒண்ணுங்கறீங்க, என்ன தொடவே மாட்டேங்கிறீங்களே. தெருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே. அங்க உள்ள கோவில்கள்ல வரதுக்கு தடை. இத்தனை கொடுமைகளை பொறுத்துக் கொள்ளாத அந்த மக்கள் கொதித்தெழுந்து மதம் மாறினார்கள். பிறகு இஸ்லாமியன் மதம் மாத்திட்டாங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்க ஏற்படுத்தி வச்சீங்க. முஸ்லிம் மதத்தில் இஸ்லாம் மதம் நேரடியான சாதி அடையாளத்தை அதை வீழ்த்துது. சரிங்களா? மண்டைகாடா